சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது. இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு மனிதருள் மாணிக்கம், ஜவஹர்லால் நேரு. இன்றைக்கு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா மிகவும் சிறப்பாக நடந்து வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஒரு 3 மாதத்திற்கு முன்பே அந்த திருக்கோயிலுடைய அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டனர். இந்த திருவிழாவில் முத்தங்கி சேவை என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு அலங்காரம். பெருமாளை முத்துக்களாலே அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவ்வளவு ஒரு அழகாக இருப்பார் அந்த முத்தங்கி சேவையில் பெருமாள். அவர் எப்போதுமே அழகுதான். ஆனால் அன்றைக்கு ஒரு வழக்கமாக இருக்கிற அழகை விட மிகவும் ஒரு அதிகமாக அழகாக இருப்பார். ஒரு முறை மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார். அப்போது இந்த முத்தங்கி சேவையை பற்றி அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறார். அப்போது அந்த கோயில் அதிகாரிகளிடம் அவர் கேட்கிறார், இந்த முத்தங்கி சேவை என்பது ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு அலங்காரமாமே, அதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். கோயில் அதிகாரிகள் அதை நினைத்த நேரத்தில் நாம் செய்துவிட முடியாது, ஒரு வருடத்தில் இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் தான் அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அந்த மனிதர்கள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் தெரியுமா? சரி, அடுத்த முறை அந்த அலங்காரம் செய்யும் போது எனக்கு அழைப்பு விடுங்கள், நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் மனிதர்கள் மாணிக்கம். ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர், ஒரு மிகுந்த அதிகார பதவியில் இருப்பவர், அவர் வாயிலிருந்த வார்த்தைகள் அவ்வளவு ஒரு அடக்கமாக வந்தது. அவர் நினைத்தால் அந்த அலங்காரத்தை அப்போதே அவர் செய்து பார்த்திருக்கலாம். மனித உணர்வுகளை மதிக்க வேண்டும், திருக்கோயிலுடைய விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதில் மிகவும் குறியாக இருந்தார். பழமையை மிகவும் போற்றுவார் மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதே போல திருக்கோயில்களுடைய விதிகளை மிகவும் மதித்தார். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான் இந்த பதிவு. அதே போல் அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் காஞ்சி மகாபிரிவரை சந்திக்க செல்கிறார். அப்போது இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் வந்து மாடு கன்றாக இருந்தது. பிறகு அந்த சின்னத்தை மாற்ற வேண்டும், என்ன சின்னம் புதியதாக அமைக்கலாம் என்று காங்கிரசுடைய தலைவராக, அகில இந்திய தலைவராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் யோசிக்கின்றார். அதாவது ஒரு சின்னம் என்று இருந்தால் அந்த சின்னம் அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கு வரைவதற்கு ஈஸியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தேர்தல் சமயங்களில் அவருக்கு வேலைகள் வந்து தொண்டர்களுக்கு எளிதாக இருக்கும். இந்த ஒரு இக்கட்டான நிலையில், அதாவது எந்த சின்னம் அமைப்பது என்ற ஒரு குழப்பத்தில் அவர் இருந்தபோது அவர் சென்னை வருகிறார். காஞ்சி மகாபிரிவரை போய் சந்திக்கின்றார். அப்போது அவர் நுழைவு வாயிலில் அரை மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ளவர்கள் மகாபெரிவார் தியானத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அதுதான் இந்திரா காந்தி. பிறகு உள்ளே சென்றார், பெரியவரை சந்திக்கின்றார். பெரியவர் பார்க்கின்றார், புன்னகைக்கின்றார். பதிலுக்கு இவரும் புன்னகைக்கின்றார். அந்த இடம் மிகவும் ஒரு அமைதியாக இருக்கிறது. இந்திரா காந்தியை மகா பெரியவர் ஆசீர்வாதம் செய்கிறார். அந்த கையை தூக்கி ஆசீர்வாதம் செய்யும் போது இந்திரா காந்தியுடைய மனதில் டக்கென்று தோன்றுகிறது, இந்த கை சின்னத்தை தான் கட்சிக்கு தேர்தல் சின்னமாக வைக்க வேண்டும் என்று. அவருடைய ஆசைகளை வாங்கிக் கொண்டு இந்திரா காந்தி வெளியே வருகிறார். பாருங்கள், அவர் ஒரு மிகுந்த ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார், மிகப்பெரிய அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்தில் ஒரு மகானுக்கு அவர் அரை மணி நேரம் காத்து கொண்டிருந்தார் என்றால் அது காஞ்சி சங்கராச்சாரியார் அவரை பார்க்க சென்ற போதுதான், அந்த காஞ்சியினுடைய ஸ்ரீமடத்தில் தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள். குறைகளை தன்னடக்கத்தோடு திருத்திக் கொள்கிறேன், நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது சபைக்களம் சேனல் சார்பாக.
நன்றி. வணக்கம்.